அதாவது எடப்பாடியார் ஆட்சி கண்டிப்பாக வேணும். ஏன்னா திமுகவில் வந்து நிறையா திட்டங்களை சொன்னாங்க, எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றலை. தேர்தலில் வந்து வாக்குறுதிகள் வந்து 572 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. எதை நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள். எதுவுமே நிறைவேற்றலை. கனிமொழி அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்தோடனே டாஸ்மார்க்கில் நீட்டு டாஸ்மார்க்கில் கையில் போடுவாருங்க அண்ணன் அப்படின்னாங்க. எங்கே போட்டிருக்காங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சின்ன பிள்ளைங்க போதைப் பொருள் இதாகவே மாறிக்கிடுச்சு. கலாச்சாரம் எல்லா பேரும் மாத்திரை, கஞ்சா, அபின்னு அது இதுன்னு கடத்துறாங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் விடிய 24 ஹவர்ஸ் ஒயின் ஷாப்பில் பிளாக்கில் விற்கிறாங்க. குடியார நாடாக மாறிடுச்சு. அதனால் இந்த ஆட்சி கண்டிப்பாக அகற்றியே ஆகணும். இதில் வந்து மாற்றம் இல்லை. எடப்பாடியார் வந்து 4 வருஷம் ஆண்டார், கொரோனா இல்லை. இன்றைக்கி அம்மா உணவும் அது எதுன்னு வச்சுருந்தாங்க. அவங்க இருக்கையில் எவ்வளோ இதாக இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக இதாகி போச்சு சார். இவங்க ரவுடிகள் ஆட்சியம் தானே சார். திமுகன்னு வந்தாலே ரவுடிகள் தானே அதிகமாக இருப்பாங்க. சட்ட ஒழுங்கு ஒன்றும் சரி இருக்காது சார். அது உறுதியாக உண்டு. எல்லா பொதுமக்களுக்குமே தெரியும். தெரிஞ்சிட்டிங்களா? எல்லா விதத்துக்குமே அது தெரியும். சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி எதுன்னா திமுக ஆட்சியாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வட்டம் வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வர 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் எடப்பாடியாருக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கணும். இது ஊழல் ஆட்சியை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இதில் வந்து மாற்றம் இல்லை. ஆமாம், இளைஞர்களுக்கு வேலை தரோம், அது தரோம், இதை தரேன். நாங்கள் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து எந்த ஒரு இதுவுமே சரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. தொழில் நகரம்னு சொல்லி கல்வெட்டு தான் பதிக்கிறாங்க தவிர்த்து இன்னும் நிறைவேற்றலையே முழுசா. இவர் திட்டங்களை வந்து கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, 2026 வந்த பிறகு மீதியை வந்து நாங்கள் நிறைவேற்றுறோங்கிறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்? இதை நம்பி மக்கள் வந்து எம்பி எலெக்ஷன்லேயும் ஓட்டு போட்டாங்க. பெட்ரோலை குறைப்பேன், அதை குறைப்பேன், இதை குறைப்பேன்னாரு. எதுவுமே குறைக்கலையே. இதெல்லாம் மக்கள் யார் கேட்குறது?